ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் தேதி அறிவிச்ச உடனேயே எடப்பாடி பழனிசாமி போடும் மாஸ்டர் பிளான். பாஜகவை அலறவிடும் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவையே கவுத்துட்டாரு, இப்ப விஜய் கூட போயிட்டு கூட்டணி வைக்க போறாரா இப்படின்னு பல கேள்விகள் அரசியல் வட்டாரத்துல கேட்கப்பட்டிருக்கிற டைம்ல டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதிமுக பாஜக இந்த இரண்டு கூட்டணி தான் தமிழ்நாட்டுல திமுகவை எதிர்க்க போகுது அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. ஆனா நானும் களத்துல இருக்கேன் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுல மேடைக்கு மேடை இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு கூவிக்கிட்டே இருந்தாரு விஜய் அவர்கள். ஆனா இது பெருசா யாருமே எடுத்துக்கவே இல்லை. திமுகவும் எடுத்துக்கல, அதிமுகவும் எடுத்துக்கல, பாஜகவும் இதை விரும்பல. ஆனா தொடர்ந்து நானும் களத்துல இருக்கேன், என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் விஜய் அவர்கள் மேடைக்கு மேடை இத பத்தி பேசிட்டு வந்தாரு. இப்படியா இருக்கும் பொழுது பாஜக ஒரு ரகசிய சர்வே எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இப்போ தேர்தல் நடந்தா யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற ஒரு சர்வே தான் ரொம்ப சீக்கிரட்டாவே எடுக்கப்பட்டது. இதுல திமுக கூட்டணி 200க்கும் அதிகமான இடங்கள்ல வென்று தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட்ல வந்தது. இத பார்த்த பாஜக அப்போ நம்ம தோத்துருவோமா, எதிர்கட்சியா உக்காரலாமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கும் ஆப்பு வைக்கிற விதமா விஜய் அவர்கள் இங்க களத்துல இருக்கிறதுனால எதிர்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு சர்வே ரிப்போர்ட் இருந்தது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்த பாஜக என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னா, சிபிஐ மூலமா நெருக்கடிகளை கொடுத்து பாஜக கூட்டணிக்குள்ள விஜயை கொண்டு வரணும் அப்படின்ற ஒற்றை இலக்குல தான் பாஜக பயணிச்சாங்க. ஆனா இது சாத்தியமாகுமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்தது. ஏன் அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டுல அதிமுக தான் என்டிஏ கூட்டணிக்கு பிரதானமா இருக்கு. நீங்க தேசிய லெவல்ல மோடியா இருக்கலாம், பாஜகவா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்குது. அப்படி இருக்கும் பொழுது சீட்டுகளை அதிமுக தான் என்ன பண்ணணும், பிரிச்சு கொடுக்கணும். இது இயல்பு, இதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். பாஜக எப்பேற்பட்ட பிரஷர்களையும் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடிகளையும் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடுத்தாலும் கள நிலவரம் என்ன அப்படின்னா, அதிமுக தான் சீட்டுகளை பகிர்ந்து கொடுக்கணும். அப்படி பார்த்தா அதிமுக இங்க மெஜாரிட்டியில வின் பண்ணணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துல அவருங்க இருக்கிறாங்க. இப்படியா இருக்கும்போது அதிமுக என்ன கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, பாஜகவுக்கு 29 சீட்டு, அன்புமணிக்கு 20 சீட்டு, ஆக மொத்தம் விஜய் அவர்கள் உள்ள வரம் எடுத்தா 50க்கும் குறைவான சீட்டுகளுக்கு வர மாட்டார். ஏன்னா எனக்கு சரியான ஒரு பெரும்பான்மை இருக்கு, இளைஞர்கள் மத்தியில, முதல் தலைமுறை ஓட்டு விஷயத்துல, பெண்கள் மத்தியில, இப்படியா எனக்கு பலவிதமான வாக்கு வங்கிகள் எனக்கு இருக்கு அப்படின்றதுனால 50 சீட்டுக்கு குறைவா வரவே மாட்டார். ஒருவேளை அவர் 50 சீட்டுக்கு வந்தார்னா 94 சீட் இருக்கு. இது போக டிடிவி தினகரனுக்கு ஒரு 7 சீட்டு கொடுக்குறாங்கன்னா, தமாக ஜி.கே. வாசனுக்கு ஒரு 5 சீட்டு, அதுக்கப்புறம் ஜெகன்மூர்த்தி, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி அவர்கள் உள்ள போகிறேன் அப்படின்றாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு. இப்படி பல கட்சிகளுக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு ஒரு 15 சீட்டு கொடுத்தாலும் 121 சீட்டு அதிமுக கூட்டணி கட்சிகளுக்குன்னு ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. அப்படி 234 தொகுதியில கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் 121 சீட்டு கொடுத்துட்டா அதிமுக 113 சீட்டுல நிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நீங்க மெஜாரிட்டியில வின் பண்ணாலும் 117 சீட் என்ன பண்ணணும், இவங்க அதிமுக மெஜாரிட்டியில 113 சீட்டுல நின்னா அவங்க குறைவான வாக்குகள் தான் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்க கருத்து கணிப்பு சொல்லுது. அப்படியா இருக்கும் பொழுது குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி 150 சீட்டுக்கு மேல நிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். 150 சீட்டு நின்னாதான் 117 மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு நேர்கோட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சோ இப்படியெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய சேர்த்துக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இப்போ எக்ஸ்க்ளூசிவா என்ன ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்வுட்ஸ் மூலமா நாங்க சர்வே பண்ணதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. இன்னைக்கு ஈவினிங் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இங்க டேக் ஓவர் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல்னா தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல தான். என்னதான் இருந்தாலும் பாஜக கண்ட்ரோல்ல தான் தேர்தல் ஆணையம் இருக்குது. அப்படின்னாலும்
வெளியில வரும்பொழுது தேர்தல் ஆணையம் சுதந்திரமா செயல்படுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவங்க கட்டமைச்சே ஆகணும். சோ அப்படி இருக்கும் பொழுது இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இங்க செயல்பட முடியாது. தேர்தல் ஆணையம் தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கும். தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனேயே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, அங்கதான் எடப்பாடி பழனிசாமியோட மாஸ்டர் பிளான நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். பாஜகவுக்கு டாடா காமிச்சிட்டு பாஜகவுக்கு அல்வா கொடுத்துட்டு விஜயோட கை கோர்க்க போகிறார் அப்படின்ற ஒரு சர்வே தான் ஃப்ரண்ட்வுட்ஸ் எக்ஸ்க்ளூசிவா என்ன பண்ணாங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இத ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இந்திய கூட்டணிக்குள்ள போக மாட்டார் அப்படின்றதையும் ஃப்ரண்ட்வுட்ஸ் தான் இங்க என்ன பண்ணுது இப்போ சர்வே எடுத்த அடிப்படையில சொல்லுது. அதே போல பாஜக கூட கூட்டணியை கழட்டி விட்டுட்டு டிவிக்கு கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பும் இங்க நிலவுது. ஏன்னா பாஜக கூட அதிமுக இருந்தா தங்களுக்கு வலுவான ஒரு கட்டமைப்பு இருக்காது, வாக்கு வங்கி இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன பண்றாரு இருக்காரு. இது போக அவரு பாஜக மேல பயங்கரமான ஒரு அதிருப்தியில இருக்கிறார். ஏன் அப்படின்னா தொடர்ந்து அமித்ஷா அவர்களா இருக்கட்டும், மோடி அவர்களா இருக்கட்டும் என்ன சொல்றாங்க, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு தொடர்ந்து முழக்கங்களை வைத்துட்டு வராங்க. அது எப்படி சாத்தியமாகும்? கூட்டணி பாஜக, அதாவது அதிமுக குடும்பி வந்து பாஜக கிட்ட இருக்கும் போது எப்படி பாஜக விட்டு நீங்க வந்துருவாங்க அப்படின்னா, இப்போ தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனேயே பாஜகவுடைய சுயரூபத்தை ஈஸியா வெளிக்காட்டிடலாம். அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டா பாஜக இவங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்களா, அப்ப ஈஸியா பாஜக முகத்திரைய வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செயல்பட முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்பட முடியாது, முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் தான். அப்ப எல்லாரும் சொல்லலாம் தேர்தல் ஆணையத்தின் மூலியமா பாஜக இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாமே அப்படின்னா, ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்து மேல நம்ம நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பல அலிகேஷன் வச்சிருக்கிறார். சோ இந்த விவகாரத்துல பகிரங்கமா தேர்தல் ஆணையமோ பாஜகவோ எடப்பாடி பழனிசாமிக்கு குறிப்பா அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுத்தா எல்லா சுயரமும் வெளியே வந்துடும். சோ அந்த ரிஸ்க பாஜக ஒருபோதும் எடுக்காது, தேர்தல் ஆணையமும் எடுக்காது அப்படின்றதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாரு. சோ அதனாலதான் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண உடனேயே அதிமுக டிவிகே கூட்டணி அமையும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றதையும் உறுதிப்பட நம்ம என்ன பண்றோம் தெரிவிக்கிறோம். இது போக அதிமுக டிவிகே பேச்சுவார்த்தைகள் முன்பாகவே நடந்தது. அதாவது பாஜக கூட அதிமுக போக போறதுக்கு முன்னாடி இங்க டிவிகே சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் பேச்சுவார்த்தைகள் நடந்தது. அதுல விஜய் அவர்கள் அதிகமா ஆசைப்பட்டாரு அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காகவே அதிமுக விஜய கழட்டி விட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க இருக்கு. சோ இந்த தடவை விஜய் அவர்கள் தனித்து நின்னா இந்த தேர்தல்ல அவர் ஷைன் ஆக முடியாது. ஏன் அப்படின்னா கட்சி ஆரம்பிச்ச உடனே ஆட்சியை பிடிக்க முடியாது. முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ராங்கா ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டுருவோம். தேர்தல்ல நம்ம என்ன பண்றோம், அரசியல் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம், தேர்தல்ல நம்ம நிக்கிறோம், களம் காண்கிறோம் அப்படின்னும் பொழுது நமக்கான அஸ்திவாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா போடும். பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டா இன்னைக்கு எல்லாம் நான் விட இனி வரப்போற தேர்தல்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குறியை வந்து என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு விஜய் அவர்களுக்கு பல ஆலோசனைகள் சொன்னது நிமித்தமாக இப்போ அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு இறங்கி வந்துட்டாரு. 60 சீட்டு கொடுத்தாலும் ஓகே, அமைச்சரவையில பங்கு கொடுத்தாலும் ஓகே, இல்ல டெப்டி சிஎம் கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்னு அதிமுக கூட வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களும் கொள்கை எதிரியான பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டாரு, அதை யாரும் விரும்பவும் இல்லை. இப்படியா ஒரு செய்தி பரவிச்சு என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் போறாரா அப்படின்னு. அப்பவே பல நிர்வாகிகளும் பல ஆதரவாளர்களும் விஜய்க்கு எதிராக சோசியல் மீடியாக்களை தெரிக்க விட்டு இருக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுது இது சாத்தியமாயிருச்சுன்னா விஜயோட அரசியல் வாழ்க்கை க்ளோஸ். அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் படத்துக்கும் போக முடியாது. ஏன்னா இதுக்கப்புறம் பேரை கெடுத்துக்கிட்டு படத்துல போய் நடிச்சாலும் உங்களுக்கு அங்க பேர் இருக்காது, உங்க படம் ஓடாது. சோ அரசியல்ல இருந்தாலும் நீங்க ஒரு டம்மியா தான் இருப்பீங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு விஜய் அவர்கள் தள்ளப்படுவார். சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள நம்ம போறது சரியா இருக்காது, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த மாஸ்டர் பிளான எக்ஸிக்யூட் பண்ணா இதன் மூலமா நம்ம எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சு 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சு எதிர்கட்சி அந்தஸ்துல நம்ம உட்காந்துடலாம், தப்பி தவறி நம்ம ஆட்சியை பிடிச்சா கூட நம்ம டெப்டி சிஎம்மா உட்காந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் விஜய் அவர்களும் இதற்கு ஓகே சொன்னதாக இருக்குது. சோ தேர்தல் தேதி வரட்டும் கண்ணா, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியோட ஆட்டத்தை பாருங்க அப்படின்னு அதிமுகவில இருந்து இப்பவே நிறைய பேர் என்ன பண்றாங்க வெளியில வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பாஜக கூட நாங்க இருக்கிறோம், ஏன் இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம் அப்படின்றது இப்ப தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு இது கொள்கை ரீதியான கூட்டணி இல்ல, தேர்தல் ரீதியான கூட்டணி, எப்ப வேணாலும் எங்களுக்கு இஷ்டம் தான் இருப்போம், இல்லாட்டி கைட்டிட்டு போயிட்டே இருப்போம்னு சொன்னவரே எடப்பாடி பழனிசாமி. சோ இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டா
அதிமுக பாஜக கூட இருந்து கழண்டிட்டு வந்துட்டு டிவிக்கு கூட கூட்டணி வைக்கும். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை கைட்டு விட்டுட்டு விஜய் கூட அணி சேர்வார் அப்படின்றதுதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.